எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். யோபு 19ஆம் அதிகாரம் அதில் 25ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கும்படி கேட்கிறேன். இந்த வசனத்தை போடுவாங்க. அதில் எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாமா? வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். இது யோபு சொல்ற மாதிரி இல்லை, நீங்க உங்களை பார்த்து சொல்ற மாதிரி. ஓகேங்களா? நீங்க இன்னொருத்தரை பார்த்து சொல்றீங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமி மேல் வந்து நிற்பார் என்று அறிந்திருக்கிறேன். எத்தனை பேர் அறிந்திருக்கிறீங்க? அறியலன்னா நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் வந்து நிற்பார் அப்படின்னு அறிந்திருந்தால் மாத்திரம் தான் சொல்லலாம். அறிந்திருக்கீங்களா? ஆமா, இறந்திருக்கீங்களா? சரி, இப்ப சொல்லலாம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமி மேல் நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த. ஆமென். ஹல்லேலூயா. 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 கண்களை மூடலாம், ஜெபம் பண்ணலாம். பரிசுத்த ஆவியானவரே, இன்னைக்கு நீ இதை போன்ற ஒரு நாளில் நீ மரித்து உயிரோடு எழுத அந்த நாளை நாங்கள் நினைவு கூறுகிற ஆண்டவரே, நாங்கள் அறிந்திருக்கிறோம், நாங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், ஒவ்வொருவராக அறிந்திருக்கிறோம், எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அவர் கடைசி நாளிலே வந்து நிற்பார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதை நாங்கள் அறிக்கை எழுதுகிறோம், அதை நாங்கள் தியானிக்க போகிறோம். எங்கள் வாழ்க்கையில கிரியேஷன் உயிர்த்தெழுந்த வல்லமை எங்கள் வாழ்வில் நிறைவாய் வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஈஸ்வரமாய் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹோசன்னா. ஹல்லேலூயா. ஹோசன்னா. ஹல்லேலூயா. ஹோசன்னா. ஹல்லேலூயா. ஹோசன்னா. ஹல்லேலூயா. ஹோசன்னா. Hosanna, Hallelujah, Hosanna. Amen, Hallelujah, Amen, Hallelujah. இத சொன்னது யாரு? யோபு. யோபு எப்படிப்பட்ட நிலைமையில இந்த வார்த்தையை சொன்னாரு? எப்படிப்பட்ட நிலைமையில சொன்னாரு? அவரு ஓட்டை எடுத்துட்டு தன்னைத்தானே சொரிஞ்சிட்டு இருக்கும்போது தன்னுடைய நண்பர்கள் அவருக்கு விரோதமாக பேசிக் கொண்டிருந்த போது அவர் சொல்றாரு, நண்பர்கள் சொன்னாங்க, ஏய் நீ பண்ணிருப்பா, நீ தப்பு பண்ணிருப்ப, நீ அதை செஞ்சிருப்ப, இந்த பாவத்தை செஞ்சிருப்ப, இந்த அக்கிரமத்தை செஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லி அவரை அவமானப்படுத்தும் போது, அவரை மன நோக்குள்ளாக மாற்றும் போது யோபு சொல்லுகிறார், எனக்கு தெரியும், எனக்கு ஒன்று தெரியும், நான் இப்பொழுது இப்படி இருக்கிறேன், நான் இப்பொழுது ஒன்றுமில்லாம இருக்கிறேன், என் குடும்பத்தை எல்லாரும் செத்து போயிட்டாங்க, என் மனைவி தவிர அவளும் சொல்லிட்டா, நீனும் செத்துப்போ, தேவனை தூஷித்து ஜீவனை விடு அப்படின்னு என் மனைவி கூட சொல்லிட்டா. ஆனால் நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், என்னுடைய நண்பர்களை பார்த்து சொல்லுகிறார், எல்லாமே போனாலும் பரவாயில்ல, எல்லாம் என்னை விட்டு கடந்து போனாலும் பரவாயில்ல, இந்த சரீரம் அழுகி நாரி போனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒன்று தெரியும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கடைசி நாளில் பூமி மேல் நிற்பார் என்று அறிந்திருக்கிறேன். எவ்வளவு ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. யோபுல இருக்கிற முதல்ல ஒரு தீர்க்க தரிசனம் இதான், நான் அறிந்திருக்கிறேன் இயேசு கடைசி நாளில் வருவார் என்பது. ஹல்லேலூயா. அடுத்த வசனம், அந்நிய கண்கள் அல்ல, வசனத்தை வாசிங்க, அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையினால்
சோர்ந்து போகிறது. அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை பாருங்க. யோபு சொல்லுகிற அந்த ஸ்டேட்மெண்ட் தான் மிகவும் முக்கியமானது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன். எல்லாமே நம்மளை விட்டு போகலாம், எல்லாமே நம்மை விட்டு கடந்து போகலாம். ஆனால் நாம் அறிந்திருக்கிற வேண்டிய ஒரு சத்தியம் என்னன்னா, எல்லாமே என்னை விட்டு போனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். மீட்பர். மீட்பருக்கு இன்னொரு பெயர் என்ன? இன்னொரு பொருள் என்ன? இன்னொரு வார்த்தை என்ன? ரட்சிகர், ரட்சிப்பு. அப்போ ரட்சிப்பு யாரிடத்திலிருந்து வருகிறது? நான் போன வாரம் சொன்னேன், போன மெசேஜ்ல போன வாரத்துக்கு முன்னாடி மெசேஜ்ல சொன்னா, ரட்சகர்னா யாரு? இயேசு. ஆமென். ஆமென். இங்கே வேதாகம் முழுவதும் நீங்க கவனிக்கும் போது சால்வேஷன், மீட்பு, ரெடெம்ஷன் அப்படின்லாம் வரும்போது யாரை குறிக்குது? இயேசுவை தான் குறிக்குது. பழைய ஏற்பாட்டிலும் இயேசு இருக்கிறார், புதிய ஏற்பாட்டிலும் இயேசு இருக்கிறார், இன்னைக்கும் இயேசு இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே மீட்கிறவர் என்று ஒருத்தர் சொல்லுமானால் அவர் இயேசு மாத்திரம்தான். இயேசுவே என்று நீங்கள் கூப்பிடும் போது அதனுடைய பொருள் என்ன? என்னை ரட்சிக்கிறவரே, என்னை மீட்கிறவரே, இந்த காரியங்களிலிருந்து என்னை ரட்சிக்கிறவரே என்றுதான் பொருள். ஹல்லேலூயா. ஆமென். என் வாழ்க்கையில ஆண்டவர் செய்திருக்கிறார், யோபுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்திருக்கிறார், உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். காரணம் அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில செய்தவர் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் செய்வார். ஆமென். வசனத்தை பாருங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளிலே பூமி மேல் நிற்பார் அறிந்திருக்கிறேன். அதே போலதான் யோபை ஆண்டவர் மீட்டாரா? அவர் சொன்ன வாக்கின்படி அவர் மீட்டாரா? ஒரு மடங்கா இல்ல, 2 மடங்காய் கர்த்தர் அவரை மீட்டார். அல்லேலூயா. என்ன ஒரு விசுவாச அறிக்கை பாருங்க. ஆமென். அவருக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே முடிஞ்சிச்சு, எல்லாமே கடைசி எண்ட்ல தான் இருக்கிறாரு. இப்போ சொல்லுகிறார் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அததான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், எல்லாமே ஜீரோவா இருக்கலாம், உங்க பேங்க் பேலன்ஸ் ஜீரோவா இருக்கலாம், உங்க தொழிலுடைய காரியங்கள் ஜீரோவா இருக்கலாம், நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே ஜீரோவா இருக்கலாம், ஒருவேளை படிப்பின் காரியங்கள் ஜீரோவா இருக்கலாம், எல்லாமே முடிந்து போன நிலைமையிலே நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம். உங்களை நீங்க ஞாபகத்துக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். யோபு சொன்னது போல சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். யோபுவை சந்தித்து அவர் 2 மடங்காய் ஆசீர்வதித்தது உண்மையானால், இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தெய்வ பிள்ளையே, உன்னை உன் வாழ்க்கையை ரட்சித்து உன்னை மீட்க இயேசு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். காரணம் அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இல்லைன்னா நாமெல்லாம் எங்கே இருப்போம்? சொல்லுங்க. இயேசு உயிரோடு இல்லைன்னா நம்ம எல்லாம் எங்க இருப்போம்? எங்கேயோ இருப்போம்ல. அவன் இந்த சர்ச்சே இருக்க, ஆமாவா இல்லையா? இயேசு உயிரோடு இருக்கிறதுனால தான் இங்க நாம உட்கார்ந்து இருக்கிறோம். பல தலைவர் உலகத்துல பாருங்க, சில மதவாதிகள்லாம் சொன்னாங்க, நான் இத்தனை வருஷம் உயிரோடு இருப்பேன் அப்படின்லாம் சொன்னாங்க. சொன்னவங்கெல்லாம் யாரெல்லாம் இன்னைக்கு தேட முடியும்? எங்கே இருக்காங்க? ஒருத்தரும் இல்லை, எல்லாரும் மண்ணுக்கு மண்ணாக போனாங்க. ஆனால் இயேசு சொன்னபடியே இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை இருக்கிறது? இயேசு ஒரு நாள் வரப்போகிறார். அது மாத்திரமல்ல, அவர் எப்படி மரித்து உயிர்த்தெழுந்தாரோ அதே போல நாமும் மரித்து உயிரோடு எழும்புகிறேன். உயிரோடு எழும்ப போறவங்களா? உயிருள்ளவர்களா? அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. சிலருக்கு உயிரே இல்லை, இருக்குங்களா? உயிருள்ளவர்களா? அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை கடைசி வரை
கடைசி வர அவங்க நீங்க என்ன சொல்றீங்க? கடைசி வர இயேசு. ஆமென். எதிர சொல்லுங்க, கடைசி வர இயேசு. ஹல்லேலூயா. மோகன் சொன்னதை ஞாபகம், நாங்கள் கண்ணை போனா பல்லவத்தில் கண்ணை திறப்பேன்னு சொன்னாங்க. அதுதான் நான் சொல்றேன், நீங்களும் அதை தான் சொல்லலாம். ஆமென். இங்க கண்ணை போனா எங்க கண்ணை திறக்கும்? பல்லவத்தில். ஹல்லேலூயா. காரணம் ஏன் நம்ம கண்ணை திறக்க போறோம் அப்படின்னா, நம்ம ஆராதிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையில தான் நம்ம இருக்கிறோம். உலகத்துல பல பரிசுத்தவான் இருந்தாங்க, எல்லாரும் மரித்து போனாங்க. ஆனா இயேசுவும் இந்த உலகத்துல ஒரு மனுஷனை தான் வந்தார். அவர் தான் உயிர்த்தெழுதின் முதல் பலனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில யோபு சொன்னது போல செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒரு 2-3 காரியங்களை மாத்திரம் சொல்லிட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். ஏன் இயேசு உயிர்த்தெழுந்தார்? எல்லாருக்கும் கேள்வி இருக்கு. Why God resurrected from the death? ஆமென். இயேசு ஏன் உயிர்த்தெழுந்தார்? எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஹல்லேலூயா. இயேசு ஏன் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னா, முற்றுமுடிய நம்மை ரட்சிக்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சு? இயேசு ஏன் உயிரோடு இருக்கிறார்? ஏன் இயேசு உயிர்த்தெழுந்தார்? வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறபடியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். நான் ஒரு இடத்துல இருந்துட்டு இருந்தேன். அப்போ இந்த கடல் தண்ணி வேகமாக, கடல் தண்ணியில் கடல் பக்கத்தில் இருக்கிற ஆறு சேரும். இதெல்லாம் எதிர்வே சேரில் பார்த்துருக்கீங்க, ஆறு சேர இடம் இருக்கும். அப்போ நான் கொஞ்சம் ஒரு இடத்துல போயிருக்கிறேன். எனக்கு அது வந்து வேளாங்கண்ணின்னு நினைக்கிறேன். அதில் ஒரு ஆறு சேரும். அப்போ அந்த ஆற்றுல 2 பேர் குளிச்சுட்டு இருக்கிறாங்க. குளிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் அவங்க தடுமாறி அப்படி விழுறாங்க. அந்த ஆற்றுல இருந்து கீழே விழுறாங்க. அந்த ஆற்று தண்ணி அடிச்சுட்டு போகுது. அதை ஒருத்தர் போய் பிடிக்கிறார். ஒருத்தர் போய் அப்படி பிடிக்கும் போது அவரையும் சேர்த்து கொண்டு எடுத்துட்டு போகுது. எல்லாரும் கத்துறாங்க, ஓ ஓன்னு கத்துறாங்க. அதுக்குள்ள அங்கேருந்து இந்த ஹார்ன் ஒரு ஹார்ன் இருக்குது. யாராச்சும் இப்படி விழுந்தாங்கன்னா அலர்ட் பண்ணுறது ஒரு ஹார்ன். அந்த ஒலிபெருக்கின் மூலமாக அந்த சவுண்டு அலாரம் டக்குன்னு அடிக்குது, வீ வீன்னு கத்துது. இப்போ எல்லாரும் அலர்ட் ஆகிறாங்க. ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் போகிறாரு. அவரால் பக்கத்தில் தான் போக முடியுது, அதை பிடிக்க முடியல. ஏன்னா அவரையும் இழுத்துட்டு போகுது. அடுத்து கொஞ்சம் தூரம் அதை அடிச்சுட்டு போகுது. ஏன்னா கடல் ரொம்ப ஆழமாக இருக்குது. கடல் பக்கத்தில் கடல் உள்ள போச்சுன்னா அது திரும்ப ரிட்டர்ன் ஆகிறது. அது தண்ணி எவ்வளோ தூரம் போகுமோ அவ்வளோ தூரம் தள்ளிட்டு போயிட்டு தான் திரும்ப அலையில அடிச்சுட்டு வரும். ஓகேங்களா? புரியுதா? ஸோ நான் சொல்கிறது கவனிங்க. இப்போ ஒரு நபரால் முடியல, அவங்களால் அந்த மனுஷனை மீட்க முடியல. கொஞ்சம் இன்னொரு தடவை போகிறாங்க, அவரையும் அந்த தண்ணி அடிச்சுட்டு போகுது. இன்னொன்று அதுக்கப்புறம் அந்த தீயணைப்பு படை வீரர்கள் வர்றாங்க, வேகமாக போகிறாங்க. அவங்க போய் இந்த போட்டை போகிறதுக்குள்ள அந்த தண்ணி அப்படியே உள்ள கடலுக்குள்ளே எடுத்துட்டு போச்சு. எடுத்துட்டு போய் கொஞ்ச நேரத்தில் பாருங்க, அந்த கடற்படை அந்த தீயணைப்பு படை வீரர்கள் போய் தேடுறாங்க. அவர்களை மீட்கவே முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேருடைய பாடி தான் வந்துச்சு. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் மனுஷனாக ரட்சிக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட அளவு தான். அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இது பண்ணல அப்படின்னா முடிஞ்சு. இன்னைக்கு நிறைய ஆம்புலன்ஸ்
வீண் அடிச்சுட்டு போகுதுல்ல, அப்போ ஏன் அது வேகமா அடிச்சுட்டு போகுது? அது என்ன டைம் சொல்லுவாங்க? கோல்டன் டைம். அந்த கோல்டன் டைமுக்குள்ள நீங்க ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நிறுத்தணும். அது வரைக்கும் தான் மனுஷனால் ஒரு மனுஷனை காப்பாற்ற முடியும். மனுஷனுடைய எல்லைகள் குறைவா இருக்குது. ஆனா இயேசு பாருங்க, அவர் உயிரோடு இருக்கிறபடினால எப்போ ரட்சிக்கிறாரா? முற்று முடிய எந்த நேரத்திலும் அவரை நீங்க கூப்பிட்டாலோ அவர் ரட்சிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மந்திரிட்ட போய் ஐயா எனக்கு உதவி செய்யுங்கன்னா, நாளைக்கு போயிட்டு பார்த்தா அவர் இருக்க மாட்டார். அவரால் நம்மை ரட்சிக்க முடியாது. மருத்துவர்கள் இன்னைக்கு ஒரு மருத்துவர் இருப்பாரு, நாளைக்கு ஒரு மருத்துவர் இருப்பாரு, நாளை கழிச்சு இன்னொரு மருத்துவர் இருப்பார். இன்னைக்கு இந்த மருத்துவரை போயிட்டு ரட்சிப்பாரான்னு பார்த்தா அவரால் முடியாது. அந்த மருத்துவர் அவரால் முடியாது. அந்த மருத்துவர் அவரால் முடியாது. இந்த மனுஷன் உதவி செய்வா இன்னைக்கு ரட்சிப்பானா முடியாது, அடுத்த நாள் ரட்சிப்பானா முடியாது. இன்னைக்கு ஒரு நாள் ரட்சிக்கலாம், நாளைக்கு ஒரு நாள் ரட்சிக்கலாம், ஆனால் என்றென்று நம்மை ரட்சிக்க முடியாது, என்றென்று நமக்கு உதவி செய்ய முடியாது. நமக்கு முற்று முடிய ரட்சிக்க ஒரே ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. காரணம், அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு ஏன் உயிரோடு இருக்கிறார்? நம்மை முற்று முடிய ரட்சிக்க ஆமென் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதற்காக தான் உயிரோடு இருக்கிறார். ஆமென். இந்த வசனம் சொல்லுகிறது யோவான் 13:1, அவர் முடிவு பரியந்தம் நம்மை அன்பு கூர்ந்தார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுது உலகத்தின் கடைசி நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் அப்படின்னு வாக்கு பண்ணார். உலகத்துல யாராவது சொல்ல முடியுமா கடைசி வரைக்கும் நான் அவன் கூட இருப்பேன்? திருமணத்துக்கு போகும்போது என்ன சொல்லுவாங்க? மரணை நம்மை பிரிக்கும் வரை. அங்கேயே ஒரு டிஸ்கிளைமர் போட்டுருவோம்ல, நான் உன் கூட வர கடைசி வர உன் கூட இருப்பேன்னு சொல்லவே முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்ற மத்திய 28:20 என்ன சொல்றார்? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் அவங்க கூட இருக்கிற இயேசு ஏன் உயிர்த்தெழுந்தார் தெரியுமா? சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பெற்றோர்கள் நம்மை விட்டு போயிடுவாங்க, நம்முடைய பிள்ளைகள் நம்மை விட்டு போயிடுவாங்க, நம்முடைய நண்பர்கள் நம்மை விட்டு போயிடுவாங்க, நம்ம கூட இருக்கிறவங்க போயிடுவாங்க, கணவன் மனைவி போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் யார் இருப்பாங்க? கடைசி வரைக்கும் யாரோ இல்லை, அவர் இயேசு மாத்திரம். ஹல்லேலூயா. அவர் தான் நம்மை கடைசி வரைக்கும் நடத்த உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அதற்காக தான் அவர் உயிரோடு இருக்கிறார். 1:12 அப்போஸ்தலன் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நான் விசுவாசித்திருக்கிறவர் நான் அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். எந்நாள் வரைக்கும்? நம்ம கண்ணு மூடு வரைக்கும். எந்த நாள் வரைக்கும்? கண்ணு மூடுகிற வரைக்கும் அவர் காத்துக்கொள்ள உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஏன் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார்? அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனாலும் சொல்ல முடியாது நான் கடைசி வரைக்கும் அவன் கூட இருப்பேன்ட்டு. இயேசுதான் சொல்ல முடியும். அவர் மாத்திரம் தான் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், செத்தவனை போல பாதத்தில் விழுந்தேன், பயப்படாது. அடுத்து ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுவோம். ஆமென். வசனம் திரும்ப வாசிங்க. மரித்தேன், Revelation 1:17, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அந்த வசனத்தின் முதல் பகுதி பயப்படாத, நான் முந்தினவரோ பிந்தினவரோ உயிருள்ளவருமாய் இருக்கிறேன்.
இயேசு உயிரோடு இருக்கிறாரா, உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறார் என்று, நான் உயிரோடு இருக்கிற மகனே, நீ மகனே, நீ பயப்படாத. அல்லேலூயா. இயேசு ஏன் உயிரோடு இருக்கிறார் நான் சொல்றேன், உன்னை ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாத. ஆமென். நீ இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து கவலைப்படாத, இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை குறித்து பயப்படாத, இந்த உலகத்தில் வாழ்கிற சூழ்நிலை கண்டு பயப்படாத, நான் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன், அது மாத்திரமல்ல, நான் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். ஆமென். இயேசு ஏன் உயிரோடு இருக்கிறானா, என் பயத்தை நீக்கும்படிக்கு தான் உயிரோடு இருக்கிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு ஏன் உயிரோடு இருக்கிறானா, உங்க பயத்தை மாற்றி முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதல்ல இருக்கிறதையும் சொல்லிடுவோம், இயேசு ஏன் உயிரோடு இருக்கிறாருன்னா, நீங்க சாகுற வரைக்கும் அவர் கூட இருப்பதற்காக. ஹல்லேலூயா. இரண்டாவது, உங்க பயத்தை மாற்றும்படிக்கு. ஆமென். அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு பல இடங்களிலே பல காரியங்களை நம்மோடு கூட பேசினார். சீஷர்களிடத்திலே பேசினார். ஆமென். மற்ற நபர்களிடத்தில் பேசினார். அவர் உயிர் தெழுந்த பின்பதாக பல இடத்துல பேசினார். பேசினபோது முதல் வார்த்தை என்ன சொன்னார்? முதல் வார்த்தை என்ன சொன்னார்? பயப்படாதீங்க. அல்லேலூயா. எதுவுமே சொல்லுங்க, பயப்படாதீங்க. காரணம், நான் உயிரோடு இருக்கிறேன். எல்லாரும் சீஷர்கள் எல்லாரும் பயந்து கொண்டிருந்தாங்க. என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, எப்படி நடக்குமோ, என்ன ஆகுமோ, நம்மளை பிடிச்சி சிலுவையில் தூக்கிடுவாங்களோ, அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கும் போது அறைக்குள்ள இயேசு வந்தார். சொன்ன முதல் வார்த்தை, நீங்க பயப்படாதீங்க, காரணம் நான் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆமென், ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். இந்த உலகத்துல ஒரு மனிதனால் மாத்திரம், தெய்வத்தால் மாத்திரம் தான் சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும்? பயப்படாதீங்க. வேதாந்தத்துல வேத அறிஞர்கள் சொல்றாங்க, எத்தனை தடவை சொல்லப்பட்டிருக்குது பயப்படாதுன்னு? 365. போன வாரம் நான் செய்தியில அந்த ஒரு இடத்துல சொன்னேன். இல்ல 366 தடவை சொல்லியிருக்கு அப்படின்னாங்க. ஏன்னா ஒரு வருஷம் லீவ் ஆண்டவர் தானே, அதுக்கும் சேர்த்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? என்ன சொல்லியிருக்கிறாரா? அவர் ஃபோன் பண்ணி, ஐயா நீங்க சொல்றதுல தப்பு இருக்கியா, 365 இல்ல 366, ஒரு வருஷம் லீவ் வருஷம் இருக்குது, அதனால அது ஆண்டவர் 366 டைம் சொல்லியிருக்கிறாரு, சரியா நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாருன்னா, நம்முடைய பயத்தை மாற்றும்படிக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நீங்க பயந்து கொண்டு இருக்கலாம், என்ன சம்பவிக்கும் அப்படின்னு நீங்க பயந்து கொண்டு இருக்கலாம். சீஷர்களை போல என்ன நடக்குமோ, எதிரிகள் வந்து நம்மை ஆட்கொண்டு விடுவார்களோ, மற்ற காரியங்கள் நம்மை ஆமென் ஆக்கப்பட்டு விடுவோமோ அப்படின்னு நீங்கள் நானும் பயந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ பயந்த காரியம் உனக்கு நடக்காது. ஆமென். நாம் சில நேரங்களில் பயந்து பயந்து, ஐயோ இதெல்லாம் நடந்துடுமோ, இப்படிலாம் நடந்துடுமோ, எங்களை அழிச்சிடுவாங்களோ, என் குடும்பம் இப்படி ஆகுமோ, என் பிள்ளைகள் இப்படி ஆயிடுவாங்களோ, என்னுடைய சூழ்நிலைகளை மாறி போகுமோ அப்படின்னு நீங்க பயந்து கொண்டு இருக்கலாம். சிஷ்யர்களை போல ஆண்டவர்களை பார்த்து சொல்றாங்க, பயப்படாதீங்க, காரணம் நான் உயிருள்ளவராக இருக்கிறேன். ஆமென். ஆமென். அடுத்ததாக ஆமென் வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்துல சங்கீதம் 23 நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தாவீது சொல்றார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே என்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். தாவீது சொன்னது போல நாம் சொல்லுவாங்க, ஆண்டவரே நீ என்னோடு கூட இருக்கிற, காரணம் நீ உயிரோடு உள்ளவராய் இருக்கிற, நீ உயிரோடு இருக்கிறதுனால என் கூட இருக்கிறேன், என் கூட இருக்கிறதுனால நான் என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன். பயப்படுகிற சூழ்நிலைகள் வரும், பயப்படுகிறதுக்கான சூழ்நிலைகள் நமக்குள்ளே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வாழ்க்கையில வரும். ஆனால் நாம் ஒரு விசுவாச அறிக்கை பண்ணலாம். என்ன பண்ணலாம்? தாவீதை போல என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்படேன். ஆமென். தேவரே என்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார்,
என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அந்த ஒரு மனுஷன் தான், இயேசு மாத்திரம் தான் சொல்ல முடியும். வேற யாராலும் சொல்ல முடியாது. நீங்க என்ன விசுவாசித்தா நீங்க பிழைப்பீங்க என்று இயேசு மாத்திரம் தான் சொல்ல முடியும். நீங்க என்ன விசுவாசித்தா பிழைக்க முடியும். காரணம் அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கடைசியாக ஒரு வார்த்தையை நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். ஆமென். எபிரேயர் 7:25 வாசித்து பாருங்கள். எபிரேயர் 7:25. ஓகே, இங்க இயேசு ஏன் உயிரோடு இருக்கிறாருன்னா, வசனத்தை பாருங்க. தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்போது உயிரோடு இருக்கிறபடிதான். ஏன் இயேசு உயிரோடு இருந்தார்? அவர் மரித்துட்டு அப்படியே போயிருக்கலாமே. ஏன் உயிர்த்தெழுந்தார் தெரியுமா? நமக்காக பரிந்து பேசும்படி பிதாவின் வலது பாசத்திலே அவர் உட்கார்ந்துட்டு விட்டார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்தனுடைய நோக்கம் என்னன்னா, என்னுடைய மகன் ரட்சிக்கப்படணும். அவன் இன்னைக்கு மனம் விரும்புவான், இன்னைக்கு ரட்சிக்கப்படுவான், இன்னைக்கு இந்த பாவத்திலிருந்து அவன் விடுதலை ஆவான். அவனுக்காக நான் சிலுவையில் மரித்திருக்கிறேன், அவனுடைய பாவங்களுக்காக நான் மரித்திருக்கிறேன். ஆமென். அப்படின்ட்டு பிதாவின் வலது பாசத்திலே இயேசு நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நமக்காக நாம் ஜெபிப்பதை காட்டிலும், நமக்காக நம்முடைய பிள்ளைகள் ஜெபிப்பதை காட்டிலும், நமக்காக நம்முடைய பெற்றோர்கள் ஜெபிப்பதை காட்டிலும், நமக்காக நம்மை சுற்றி இருக்கிற நண்பர்கள் ஜெபிப்பதை காட்டிலும் நமக்காக யார் அதிகமாக வேண்டுதல் செய்கிறாரா? இயேசு தான் வேண்டுதல் செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு? பிரதான ஆசாரியர் மாத்திரம் தான் எங்க போக முடியும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்ய முடியும். ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாசத்திலே நமக்காக உட்கார்ந்துட்டு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவரே பிரதான ஆசாரியரா இருக்கிறார் என்று எபிரேயர் நிருபம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் இயேசு உயிரோடு இருக்கிறார்? நமக்காக பரிந்து பேசும்படி. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். எனக்காகவே இயேசு பரிந்து பேசுகிறார். இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு ஒரு தெய்வ ஊழியனா இன்னைக்கு நான் நிற்கிறேன் அப்படின்னா, அல்லது நீங்க தெய்வ பிள்ளைகளா இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய பெற்றோருடைய ஜெபம் அல்ல, உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜெபம் அல்ல, உங்களுடைய முன்னோருடைய ஜெபம் அல்ல. அப்கோர்ஸ் அவருடைய ஜெபம் பண்ணாங்க. அதை காட்டிலும் ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசினார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல இந்த மகன் பிறப்பா, இந்த இடத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் நமக்காக தேவ சமூகத்திலே பரிந்து பேசினபடினாலதான் இன்னைக்கு நாமும் இந்த இடத்துல உட்கார்ந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன் இயேசு உயிர்த்தெழுந்தார்? நமக்காக தேவ சமூகத்திலே பரிந்து பேசுகிறார். ரோமர் 8:34 சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவர். எபிரேயர் 2:14 அப்படி வாங்க. 2:14 வானங்களின் வழியாய் 2:14 வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடைவும்
தைரியமாய் கிருபாசன தண்டையிலே போக கடவோம். அல்லேலூயா. வசனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடைவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். அப்படின்னா இயேசு உயிர்த்தெழுந்து நமக்காக பிதாவினுடைய வலது பாசத்திலே பரிந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால நாம என்ன செய்யணும் அப்படின்றது வேதம் சொல்லுகிறது, அவருடைய சமூகத்துல போகணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபை அடையவும் நாம் தைரியமாய் அவருடைய சமூகத்திலே போக கடவோம். அல்லேலூயா. ஆமென். நமக்கு எந்த ஒரு குற்ற உணர்வு இல்லாம, எந்த ஒரு பாவ உணர்வு இல்லாம தேவ சமூகத்துல போய் நாம் அவருடைய சமூகத்துல, ஆண்டவரே என்னை நோக்கி பாருங்க, என்னுடைய ஜெபத்தை கேளுங்க, என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுங்க அப்படின்னு தைரியமாய் அவருடைய சமூகத்துல போக முடியும். காரணம், அவர் உயிரோடு இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக கடைசியாக ஒன்றை மாத்திரம் சொல்லி வருகிறேன். ஆமென். அதே யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்து பார்க்கும்போது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமி மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4:16. 1 தெசலோனிக்கேயர் 4:16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்கு மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ரோமர் 8:11 வாசிக்கலாம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? யோபு சொல்லுகிறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமி மேல் நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன். யோபுவே அறிந்திருக்கிறார். நாம் என்ன அறிந்திருக்கணும் அப்படின்னா, அவர் வருவார், நம்மையும் அவரோடு கூட சேர்த்துக் கொள்வார். ஏன் இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படின்னா, நம்மை அவரோடு கூட சேர்த்துக் கொள்ளும்படிக்கு அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஏன் இயேசு உயிர்த்தெழுந்தார்? ஏன் இயேசு உயிர்த்தெழுந்தார்? அவர் உயிர்த்தெழுந்தா நாம இங்க உட்கார்ந்துருக்க முடியாது. நம்ம விசுவாசிக்கிறது வீணா இருக்கும், நான் நம்புகிறது வீணா இருக்கும், நம்முடைய ஆராதிக்கிறது வீணா இருக்கும். அவர் அப்படி ஆராதிக்கிறது வீணா இருந்துச்சுன்னா நாம மரித்தே போயிருப்போம். ஆனால் நாம் மரித்து போகிறவர்கள் அல்ல, நாம் அவரோடு கூட எழுந்திருக்கிறவர்கள். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஏன் இயேசு உயிர்த்தெழுந்தார்னா, மறுபடியும் நம்மை சேர்க்கும்படிக்கு, மறுபடியும் அவரோடு கூட நம்மை வைத்துக் கொள்ளும்படிக்கு, மறுபடியும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்மை அழைத்து போகும்படிக்கு, ஆதாம் இழந்து போன ஆசீர்வாதங்களை நமக்கு மீண்டும் கொடுக்கும்படிக்கு, புதிய வானத்தையும் புதிய பூமியையும் நமக்கு கொடுக்கும்படிக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நாம் இழந்து போன அத்தனை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படிக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மீண்டும் வரப்போகிறார். அவர் திரும்பவும் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். அவரை சந்திப்பதற்காக அவர் உயிரோடு இருந்து
உயிர்த்தெழுந்து நம்மையும் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை அவர் உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்ததினாலதான் அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறது. வசனம் என்ன சொல்றது பாருங்க. 8 ரோமர் 8:11 அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். கவனிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான ஒரு சரீரங்களை உயிர்ப்பித்தார். இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படின்னா உங்களையும் என்னையும் உயிர்ப்பிக்க. ஹல்லேலூயா. ஆமென். ஏன் இயேசு உயிர்த்தெழுந்தார்? நம்ம வாழ்க்கையை நாமும் ஒரு நாள் சாக போறோமா? நம்மளே ஒரு நாள் கல்லறையில அடக்கம் பண்ணுவாங்க. அப்போ ஒரு நாள் நாம் மரிக்க போகிறோம். நாம் உயிர்த்தெழுத வேண்டும் என்றால் முதலாவது இயேசு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டும். ஆமென். அவரை உயிர்ப்பித்த அதே ஆவிதான் யாருக்குள்ள இருக்குது? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அவரை உயிர்ப்பித்த அதே ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால நம்மையும் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. இயேசு ஏன் உயிரோடு இருக்கிறார்? நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக. ஹல்லேலூயா. கடைசியாக அவர் திரும்ப உலகத்துக்கு வரும்படியாக உயிரோடு இருக்கிறார். ஆமென். அவன் ஒரு நாள் வரப்போகிறார். பிரதான தூதனுடைய சத்தத்தோடு, ஆரவாரத்தோடு, எக்கால சத்தத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்து எழவில்லை என்றால் அவர் வரப்போவதில்லை. அவர் எழுந்திருக்கிறபடினால்தான் ஒரு நாள் நம்மை கூட்டி செய்வதற்காக அவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நம்ம பக்கத்துல பார்த்து சொல்ல போகிறோம். ஏன் இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார்? இதல்ல நான் சொன்னது மாதிரி சொல்றேன். ஏன் இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார்? முதல் பாயிண்ட், முற்றுமுடிய நம்மை ரட்சிக்க. ஓகே, முதல்ல பக்கத்துல பார்த்து சொன்ன இயேசு உங்களை முற்றுமுடிய ரட்சிக்க உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஆமென். இயேசு உங்கள் பயத்தை மாற்ற உயிரோடு இருக்கிறார். இயேசு உங்களுக்காக பரிந்து பேச உயிரோடு இருக்கிறார். இயேசு உங்களை உயிர்ப்பிக்க உயிரோடு இருக்கிறார். இயேசு மீண்டும் மறுபடி உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. யாராவது கேட்டா சொல்வீங்களா? இப்போ வெளியே போகும்போது என்ன கேட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்வீங்க? இயேசு உயிர்த்தெழுந்தார். ஏங்க உயிர்த்தெழுந்தாருன்னு கேட்டா சொல்வீங்களா? எத்தனை ஞாபகம் இருக்கு? இயேசு ஏன் உயிர்த்தெழுந்தார்? முதல்ல ஒண்ணு முற்றுமுடிய, இரண்டாவது பயத்தை மாற்ற, மூன்றாவதாக பரிந்து பேச, நான்காவதாக நம்மை உயிர்ப்பிக்க, நம்ம மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்க, நான்காவதாக அவர் வருவதற்கு ஆமென் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அப்ப இந்த நாள் மட்டும்தான் மனசுல வச்சுட்டு போங்க. ஆமா, யாராவது கேட்டாலும் சொல்லுங்க, ஏன் இயேசு உயிர்த்தெழுந்தார்? ஹல்லேலூயா. ஒன்னே ஒண்ணு முதல்ல நீங்க நினைச்சுங்க, என்ன முற்றுமுடியா வச்சுங்க. ஹல்லேலூயா. ஆமென். என் பயத்தை மாற்று. ஆமென். எனக்காக பரிந்து பேச. ஆமென். என்ன உலகத்திலிருந்து உயிர்ப்பிக்க அவர் திரும்ப வரும்படிக்கு உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். கண்களை மூடலாம். உயிருள்ளவர்களா எழுந்திருக்கு. Hallelujah.
Hosanna, Hallelujah, 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 Hosanna. உயிரோடு இருந்தவரே, உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹோசன்னா. ஹல்லேலூயா. கேட்ட வசனத்துக்கு நேராக, ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக நாமே பார்க்கலாம், ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை முற்றும் முடிய ரட்சிக்கிறதுக்காக நீர் உயிர்த்தெழுந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா. என் பயத்தை மாற்ற நீர் உயிர்த்தெழுந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக பரிந்து பேச நீங்க உயிர்த்தெழுந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, என்னை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ள, என்னையும் உயிர்ப்பிக்க, ஆமென், ஹல்லேலூயா, நீங்க உயிர்த்தெழுந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, இன்னைக்கு தெய்வ பிள்ளையே, ஆமென், உன்னுடைய வாழ்க்கையில கொஞ்ச நாள் தான் உம்மை மீட்ப நீங்க பெற்றிருக்கீங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை முற்றுமுடிய நான் ரட்சிப்பேன். அவருடைய வாழ்க்கையை முற்றுமுடிய ரட்சிப்பேன். கொஞ்ச காலங்கள் அல்ல, ஆமென், கொஞ்ச நாட்கள் அல்ல, ஆமென், உன்னுடைய நாட்கள் முடியும் வரைக்கும், ஆமென், அவர் நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறார். ஆமென், நமக்காக பிதாவின் வலது பார்சத்திலே, ஆமென், பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், பயப்படாதீங்க, நான் ஆமென் முந்தினவரும் பிந்தினவருமாய், ஆமென், உயிரோடு இருக்கிறவருமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க பயப்படாதீங்க. இன்னைக்கு பயந்து வந்திருக்கிற காரியத்துல, ஆமென், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உயிரோடு இருக்கிறபடினால நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. இன்னைக்கு கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்கிறார். நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த காரியத்தை குறித்து பயந்து இருக்கிறீர்களோ, ஆமென், ஹல்லேலூயா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க பயப்படாதீங்க, நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, எனக்காக நீங்க பரிந்து பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். எனக்காக கல்வாரியிலே, ஆமென், மரித்தது மாத்திரமல்ல, நீர் உயிரோடு இருந்து எனக்காக பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருந்து எனக்காக பரிந்து பேசுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஆமென். என்னை உயிர்ப்பிக்க, என்னை உயிர்ப்பிக்க ஒரு நாள் வரப்போகிறீர் ஆண்டவரே. என்னை இந்த உலக உயிர்ப்பிக்க நீ வரப்போகிறதற்கு நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல், ஆண்டவரே வாரும், ஆண்டவரே மாரநாதா, சீக்கிரமாய் வார ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. அன்பின் பரலோக பிதாவே, நல்ல காலவேளை காய்ஸ்தோம். இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இதை போன்ற ஒரு நாளிலே நீ மரணத்தை ஜெயமாய் விழுங்கி நீ உயிர்த்தெழுந்தீர் ஆண்டவரே. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை முற்றுமுடிய ரட்சிக்க உயிர்த்தெழுந்திருக்கிறீர், அதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே எல்லா காரியத்திலும் எங்களுக்கு வாழ்விலே, எங்கள் வாழ்விலே பயங்களை மாற்றி ரட்சிக்க நீ உண்மையிலவராக இருக்கிறதற்காக நீ உயிர்த்தெழுந்தீர் ஆண்டவரே. எங்களுக்காக பரிந்து பேச
உயிர்த்தெழுந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுக்காக மீண்டும் வர ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிக்க வரப்போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஜனங்களை கற்ற விடுதலையாக்குவீராக. உயிர்த்தெழுந்த வல்லமை இன்னைக்கு மாறி போகிற, உயிர்த்தெழுந்த வல்லமை இன்னைக்கு குறுகி போகிற அந்த வல்லமை இன்னைக்கும் ஆண்டவரே ஜீவனுள்ளதாக இருக்கிறது. அந்த வல்லமையினால் பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்வீராக, விடுதலை கொடுப்பீராக, வல்லமையாய் நிரப்புவீராக. செய்வதற்காக ஸ்தோத்திரம். நாமமாய் உயர்த்தப்படட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கே தருகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சர்வவல்லமை உள்ளவரே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம், சமாதான, சந்தோஷம் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோட போய் வாரும்.